பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் வேதாகமத்திலிருந்து நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் மூலம் பிரேமா வார்த்தைகள் மூலமும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிற அந்த வார்த்தைகள் எடுத்து விசுவாசத்தோடு இன்றைக்கு நீங்களும் நானும் அறிக்கையிடுவோம் என்று சொன்னார். இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஆமென் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உபாகமம் 33 அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள் வாசமாய் இருப்பார் என்றான். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்தில் 4 ஆசீர்வாதங்கள் பென்யமீன் மேல் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் மீதும் வந்து தங்குவதாக உபாகமத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மோசே இஸ்ரவேல் மீது சொல்லி ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் இது. யாக்கோபு தனது குழந்தைகளுக்கு கடைசியாக சொன்ன வார்த்தைகளில் பெஞ்சமின் வலது கையின் மகன், அதாவது ராகேலின் இளைய மகன் என்று ஆதியாகமத்தில் காணப்படுகிறது. இங்கே உபாகமத்திலோ பெஞ்சமின் கர்த்தரின் பிரியமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவேளை யாக்கோபின் பாசத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கிறது ஆதியாகமம் 44 அதிகாரத்தில். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த பெஞ்சமினை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இங்கே மோசே அவருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். இது ஒரு ஜெபம், இது ஒரு விண்ணப்ப ஜெபங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பெஞ்சமின் தேவனால் நன்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மோசே ஜெபித்தார். ஏனென்றால் அவர் தோள்களுக்கு இடையில் வசிப்பார். அவருடைய நெருங்கிய கூட்டுறவு மற்றும் மென்மையான அன்பை அவர் அனுபவிக்க வேண்டும். பெஞ்சமின் என்ற சிறிய கோத்திரம் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்ட போது இது நிறைவேறது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சிறப்பு அன்பு, அதாவது ஸ்பெஷல் அன்பு நம்முடைய பிள்ளைகள் மீது இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து உண்டாகும்படியாக இன்றைக்கு பெற்றோர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு பென்யமீனை ஆசீர்வதித்தது போல என் தேவனாகிய கர்த்தர் என் மகனே, என் மகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையை என் மகன் இருக்கட்டும். தேவரீர் என் பிள்ளை சுகமாய் தங்கி இருக்கும்படி அவனை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளும் பெஞ்சமின் போரில் சிறந்தவன் என்று சொல்லி கூட நம்ம இதுல வாசிக்கிறோங்க. நம்முடைய பிள்ளைகளும் வேலைக்கு போகிற இடத்துல அநேக பிரச்சனைகளை சந்திக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிள்ளைகளை சந்திக்கலாம். அவை எல்லாவற்றிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து என்னாலும் அவர்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் பிள்ளைகள் எல்லைகளுக்குள்ளே தேவரின் வாசமா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி பென்யமீனை ஆசீர்வதித்த என் தேவனாய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளும் இப்படியே ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தைகளை சொல்லி தாய் தகப்பன் இப்பொழுதே இந்த வார்த்தைகளை ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்லி என் பிள்ளையோடு கூட தேவன் இருக்கிறார், என் பிள்ளைகளுக்குள் தேவன் வாசமா இருக்கிறார், என் பிள்ளைகள் அவருடைய சட்டை நிழலுக்குள் வைத்திருக்கிறார், அவருடைய கண்களுக்கு முன்பாக என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவன் என் பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார், என் பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தினால் என் பிள்ளைகளை நிரப்புகிறபடியா ஆவியானவர் பிள்ளைகளுக்கு போகிற இடங்களை உதவி செய்யட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாத வசனங்களை எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் மீது நீங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள் என்றால் என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு பலகணிகளை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் நம்மள பிள்ளைகளை வாழ்வார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. பென்யமீன் ஆசீர்வாதம் அத்தனையும், பெஞ்சமின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து தங்குவதாக என்று நான் அவர்களை ஒரு விசை கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த வசனத்தின்படி எங்கள் வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழட்டும். அவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாருடைய கண்கள் தயை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.